மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறந்து விளங்குவீர்கள். நல்ல மாற்றங்களை பெறுவதற்கான ஒரு சிறப்பான தினமாக இது அமையிறது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தினமாக அமையிறது. எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட்டாலும் அதில் பரிபூர்ண வெற்றி, காதல் போன்ற விஷயங்களில் வெற்றிகள், ரொம்ப ஒரு இனிமையான ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இருக்கும். காலையில் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நினைத்ததை விட சிறப்பான ஒரு வெற்றி வாய்ப்புகளும் நன்மைகளும் உங்களை காத்திருக்கின்றன. சில தெய்வ தரிசனங்கள், பெரியவர்களுடைய ஆசிகள் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையிறது. மனதில் நிம்மதி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மன அமைதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய சில புதிய ஆரம்பங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கும். உடல் நலமும் சிறப்பாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் மனசில் சில குழப்பங்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு உறுதிப்பாடான நிலை ஏற்படாமல் இதுவா அதுவா அப்படின்னு ஓடிட்டே இருக்கும். அதனால் மனதை தெளிவாக வைத்து கொள்ளும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். எண்ணிய எண்ணமெல்லாம் வெற்றியடையும்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிறைய மனசில் கவலைகள், உறுதியற்ற ஒரு தன்மை இதெல்லாம் வெளிப்படுவதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். தன விருத்தி ஏற்படும். மனசில் ஒரு கவலையற்ற ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல பேச்சுவார்த்தைகள், சுபமான நிகழ்வுகள், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை எதிர்பார்த்திருந்தால் அந்த நன்மைகள் நடப்பது, சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் மனம் குளிர தரிசிப்பது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில தாமதங்கள் ஏற்படும். இருந்தாலும் சில நன்மைகள், தடைகளுக்கு பின் நன்மைகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக இது அமைகிறது. நீங்கள் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு முயற்சியிலையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு புதிய எண்ண அலைகள், தைரியம், தன்னம்பிக்கை, சில புதிய முயற்சிகளில் துணிந்து இறங்குவது, அதே போல் சில நல்ல செய்திகளும் உங்களுக்கு சேரும். உடன்பிறப்புகளால் நல்ல ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய தினமாக அமையும். சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய அற்புதமான தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல பலனே கிடைக்கும்.
பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ரொம்ப சிறப்பான தினம். நம்ம எதிர்பார்த்ததை விட நன்மைகள் நடக்கும். வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே அமையும். தடைகளை எல்லாம் வெற்றி கொள்வீர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாகத்தான் அமையும். எந்த புதிய முயற்சியிலும் நன்மைகள் காத்திருக்கின்றன என்பது போன்ற தினமாக அமையிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல லாபகரமான தினமாக அமையிறது. நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில புதிய சந்தர்ப்பங்கள், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். லாபகரமான தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வெற்றிகளே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் ரொம்ப சிறப்பான நன்மைகள் ஏற்படும். ஒரு சில கவலைகள் இருக்கும், ஆனால் அந்த கவலைகள் கூடிய விரைவிலே மறைந்துவிடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எண்ணிய எண்ணம் போல வெற்றி வாய்ப்புகள் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய மனைகள் வாங்க வேண்டும், இல்லை வீடு வாங்கணும், இல்லை புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதில் ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் நிறைந்த சந்தோஷத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும். புதிய திருப்பங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக அமையிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும், பின்பு தெளிவு ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அற்புதமான தினமாக அமையும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் என்பது வெற்றி பெறும். சில நல்ல தகவல்கள் உங்கள் காதுகளை எட்டும். சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அது உபயோககரமானதாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். கோபம் என்பதை அறவே கைவிட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக அமைகிறது. பெரிய வெற்றிகளுக்கு எல்லாம் ஒரு அடிப்படையாக இந்த தினம் உங்களுக்கு அமையும். ஏதாவது ஒரு நல்ல முடிவை எதிர்நோக்கி இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் தீரும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். தடையாக இருக்கக்கூடிய பல விஷயங்களும் விலகும். ஆக்கப்பூர்வமான முன்னேற்றமான ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தனவரவும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக அமையிறது. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் ஒரு சுபிக்ஷமும் நிலவக்கூடிய தினமாக இது அமையிறது. அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கடுமையான உழைப்பும் நேர்மையான ஒரு தன்மைகளும் உங்களுக்கு பெரிய புகழையும் நல்ல பெயரும் புகழையும் வாங்கித்தரும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த சில மாற்றங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே அமையும். வேலை வாய்ப்புகளுக்காக தேடி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் பக்கம் சரியாக வரும். வழக்கு வியாஜங்களிலும்
நீங்கள் வெற்றி முகத்தை பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினமாக தான் இது அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினமாகவே இது அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பகை ஒழியக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. சில நேரங்களில் கடன்களை திருப்பி கொடுக்க முடியும். மனசில் உள்ள பாரங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் தோன்றினாலும் நன்மைகள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகலாம். அதனால் தன் கையே தனக்கு உதவி என்று நீங்கள் இறங்கும் பொழுது சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தினமாக இருக்கும். லாபத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் மறையும். நண்பர்களால் ஒரு பெரிய அளவுக்கு உதவியும் சந்தோஷமும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தினமாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம பார்க்கும் பொழுது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் தைரியத்தை விடாமல் முயற்சிகளை எடுக்கும் பொழுது நன்மைகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாகவும் வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாகவும் இது அமையும்.